டாக்டர் பழங்கள் சாப்பிட்றப்போ ரத்தத்துல சர்க்கரையின் அளவை அதிகப்படுத்துதுன்னு சொல்றாங்க. அது நிறைய பேர் பயப்படுறாங்க. அது உண்மைங்களாங்க டாக்டர்? வணக்கம். குளுக்கோஸ் அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்ற சர்க்கரையில் இருக்குது. அது நாட்டு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை, எல்லா சர்க்கரையிலும் இருக்குது. பழங்களில் இருக்கிறது பாதி குளுக்கோஸ், பாதி ஃப்ரக்டோஸ். பழத்தில் இருக்க சர்க்கரைக்கு பேரே பழ சர்க்கரைன்னு ஃப்ரக்டோஸ். இதுதான் அதிகம் இருக்குது. குளுக்கோஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது டைரெக்டாக நம்ம ரத்தத்தில் போகிறப்போ இதுக்கு இன்சுலின் தேவையில்லை. ஏன்னா குளுக்கோஸ் ரத்தத்தில் இருக்கக்குள்ள அதை குறைக்க தான் இன்சுலின் தேவை. அதுக்கு தான் சர்க்கரையின் அளவு அதிகப்படுத்துது. பழங்கள் சாப்பிட்றதுக்குள்ள ஃப்ரக்டோஸ் தான் அதிகமாகிறதுனால டைரெக்டாக இது சர்க்கரையின் அளவை மிக உயர்த்தாது. பழங்களில் ஃப்ரக்டோஸ் மட்டும் இல்லாமல் குளுக்கோஸும் கொஞ்சம் இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுது. அதுக்கு தான் சில பழங்கள், நார்ச்சத்து அதிகம் இருக்க பழங்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள், கொய்யாப்பழம், பேர் அப்படிங்கிற பேரிக்காய், இந்த மாதிரி பழங்கள் எல்லாம் உங்களுக்கு சத்து அதிகம். சர்க்கரையின் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறும். அதனால் ஆப்பிள் 80 கிராம்லேருந்து 100 கிராம், அல்லது கொய்யாப்பழம், ஒரு சின்ன கொய்யாப்பழம் பெருசாக இருந்தால் பாதி, அல்லது பப்பாளி பழம், ஏதாவது ஒரு பழம் 100 கிராம் வரைக்கும் டெய்லி எடுத்துக்கிட்டோம்னா சர்க்கரையின் அளவு அதிகமாகாது.